ராத்திரி நான் ஒரு சொப்னம் கண்டேன். அபிச்சாத்திய அசுபான் ராமா சொப்னே பஷ்யாமி தாருணானு கட்ட சொப்னம் கண்டேன் ராத்திரின்னு சொல்லியிருக்கார். இந்த சொப்னம் கைகியனுடைய அந்த புறத்தான் கட்டிருக்கணும். இவர் இன்னமே தான் போய் கைகியனுடைய அந்த புறத்துல இன்னைக்கு படுத்துக்கிட்டு தான் வரலாம் கேட்க போறா. நேத்தி ராத்திரி கண்ட சொப்னம் கைகியனுடைய அந்த புறத்துல அவள்கிட்ட சொல்லாமல் இவர் இருந்திருக்க மாட்டார். இதை சொல்லியிருக்காள். இதுக்கு இந்த சொப்னத்துக்கு என்ன பலம்னு இப்ப சொல்றார் ராமனிடத்துல. இந்த பலனை கைகியிட்டையும் சொல்லியிருக்காள். ராஜாஹி மிருத்யுமாப்னோதி யாரு இப்போ ராஜாவாரானோ அவனை யமன் கொண்டு போடுவன். அம்மாதிரி கட்ட சொப்னம் நாளாம் தசரதன் இந்த கைகியிட்ட சொல்லியிருக்காள். ராம பட்டாபிஷேகம்னு மறுநாள் ஏற்பாடான உடனே கைகி அதை யோசிச்சிருக்காள். ஓஹோ, அயோத்தியனுடைய நட்சத்திரம் விசாகம், அதை கட்ட கிரகங்கள்லாம் ஆக்கிரமிக்கிறது. ராஜாவை யமன் கொண்டு போடுவன்னா இப்ப ராமன் ராஜாவானா ராமனை யமன் கொண்டு போட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிண்டு இதை சொல்லப்படாது வெளியிலேன்னு தன் குழந்தை பரதனை ராஜாவை பண்ணி பரதம் போனாலும் போகட்டும் ராமன் பிழைக்கணும்னு நினைச்சா அது என்னாச்சு? பரதனும் ஜட போட்டுன்னு வெளியில போட்டா ராஜாவா இல்லாம ராமனும் வெளியில போட்டா கழவனையே கொண்டு போயிடுது. அவ பரதனுக்கு பண்ணணும் சொல்லல, ராமனுக்கு அபிஷேகம் பண்ணப்படாதுங்கிறாள். ஆமா, ராமனை தீனனா விரட்டி பண்ண காட்டுக்கு இந்த சொப்பனம் போய் பாதிக்காமல் இருக்கணும்னு. அதனால யஷமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நான் உயிரை விட்டு விடுவேங்கிறாள் கைகை. அதனாலதான் பரத்வாஜாதிகள்லாம் நெல்லெண்ணத்தோட கைகை ராமனை காட்டுக்கு போய் சொல்லியிருக்காள்ங்கிறாள். ராமபிரபுராஜனம் ஹேதது பவிஷ்யதி நோஷேண பகந்தவ்யா கைகை பரதத்வயா. பரத கைகையை நீ துஷ்டையா நினைக்கப்படாது, தோஷயுக்தையா நினைக்கப்படாதுங்கிறார் பரத்வாஜர். கைகிட்டு தோஷம் இல்லைங்கிறார் ரிஷிகள்லாம். ஞான திருஷ்டினால இதை பார்த்து பார்த்து தான் இப்படி சொல்லியிருக்கணும். வாழலாம் இங்கேயும் சொல்ற போது கைகை இப்படி சொன்னாள்ங்கிறாள் சீதே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினால் என் ஜீவனை விட்டுடுவேன்னு சொல்லி சொன்னாலாம். சுஸ்தவிதோ ராஜா ஜேஷ்டம் யசஸ்வினம் புத்திரம் கழவனான ராஜா தசரதன் சத்தியத்துக்கு உட்பட்ட பிரபு கண்ணும் கண்ணீருமாய் மூத்த பிள்ளைய கூப்பிட்டு அழுதான் நாள். அவன் அழுகையேதான் கேட்டது நாள். புதன் ராஜ்யமயாச்சதான் வாயிட்டு கேட்கல, அழுதானா ராமனை கூப்பிட்டு. அவன் வேற ஒண்ணும் சொல்லல, அவர் வாயிட்டு காட்டுக்கு போன்னு சொல்லல, போன்னு அழுதாள். சுவாமி பட்டாபிஷேகம் நினைச்சுன்னு உள்ள போனாள், அழுதாள் ராஜா. ராமே தியுக்வாது வச்சனம்னார் வால்மீகி. ராமான்னு கத்திவிட்டு அழுதாளாம், படுத்து விட்டாள். போய் நமஸ்காரம் பண்ணினாள். அப்பா இப்படி அலர்னது இல்லையே, இன்னைக்கு அலர் இருக்காளே. பக்கத்துல இருந்த கைகையை நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி காட்டாள். என்ன இப்படி அப்பா? ததபூர்வம் நரபதே திருஷ்டுவா ரூபம் பயானகம். அப்பா அலறினாலே என்னன்னு காட்டாள். அவர் மனசுல ஒண்ணு நினைச்சுட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட சொல்ல பயப்படுறார் சொன்னாள் கைகி. கிஞ்சின் மனோகதம் மனதில் ஒண்ணு நினைச்சுட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட பயந்து சொல்ல மாட்டேங்கிறாருனாலாம். சொன்னாள் கைகி. அம்மா நீங்க சொல்லுவோம் நான் செய்யறேன்னாளா? இல்ல அவருக்கு சொல்லணும்னா அண்ணம் பிரியம் துவாம் அப்பிரியம் வத்தும் பிரவர்த்ததே. நீ பிரிய புத்திரனாகினாலே அவர் வாக்கு ஒண்ணு எழுப்பி சொல்ல மாட்டேங்கிறது ராமா, சொல்ல பயப்படுறாராம். அப்போ நீங்க சொல்லுங்க அம்மா செய்யறேன்னாலாம். நான் சொன்னா செய்வியார், சத்தியமா செய்யறேன். அப்போ கைகை பரதனுக்கு ராஜ்யம் 14 வருஷம், நீ தண்டக போகணும்னாள். இந்த சின்ன காரியத்துக்கு அம்மா இத்தனை என்னெல்லாமோ காட்டு, என்னமோ பெரிசா சொல்ல போறேன்னு நினைச்சேனே, நான் பரப்புறேன் காட்டுக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னேனே, அது என் நெஞ்ச இருக்கிறது நாளா. என்ன நாள்? அடீகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தஹதீரமே ஸ்வயம் யன்னாஹமாம் ராஜா பரதஸ்ய அபிஷேகனம். அப்பா என்னை பார்த்து சொல்ல பயப்படுறாருன்னு, அப்பா பார்த்து பயப்பட முடியாத பாவி புள்ளையா போட்டேனேன்னு அழுதாளாம். அவைய ஸ்நானமாச்சே புள்ளே, எதையும் கூப்பிட்டு சொல்லலாம். ராத்திரி 12 மணிக்கு வேலை என்னமோ போல இருக்கடா, ஒரு ஆப்பிள் வாங்கிடாடா சொல்லலாம். அஞ்சு இல்லைன்னா எக்மோர் போய் வாங்கிடலாம் சொல்லலாம். குஜராத்துக்காரன் என்ன சார் நீங்க உங்க சொன்ன ராத்திரியில எல்லாம் போய் சொல்றேன் அவங்க கேட்கலாமோ? நிச்சப்படி சொல்லலாம் புத்திரனை. அவன் பத்னியை கூப்பிட்டு சொல்லலாம், அவன் சூடா வெந்நீர் வை ராத்திரி என்னமோ போல இருக்குன்னா புதுசா சிஷ்யனை கூப்பிட்டு சொல்லலாம், அப்பா என்னமோ போல இருக்குடா கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுறான்னு சொல்லலாம், வச்சு கொடுப்பான். இதுக்கு தானே அபயஸ்தானம், பத்னி, புத்திரன், சிஷ்யன் இதெல்லாம். என்ன பார்த்து பயப்படுறாருன்னு சொன்னேளே, அப்பா பார்த்து பயப்பட முடியாது. அபிஷேகாத் பரம் பிரியம் அனசாபூர்வமாசாத்ய
பிரதிகிரகீதவானே. சொல்றாள் தேவி, என் பிரபு ராமன் அப்பா சொன்ன வார்த்தையை பட்டாபிஷேகத்துக்கு மேற்பட்டதாக மனதினால முதல்ல பெற்றுக்கொண்டு பிறகு வாக்குனால ஆகானாலாம். மனசனால முதல்ல ஆகான்ட்டு அப்புறம் வாங்கினால ஆகானாலாம். அவன் கையில கட்டிட்டு இருக்கிற இந்த கடியாரத்தை கொடுங்கன்னு நான் கேட்கறது. திடீர்னு நல்ல 10 பவுன்ல சங்கிலி போட்டு கட்டிட்டு இருக்கிறத நான் கொடுங்க, எனக்கே கொடுத்துருங்கன்னு நான் காட்டேன்னு வச்சுக்கோ. கேட்ட உடனே தரேன் என்பர். தரேன்னா என்ன அர்த்தம்? மனசு கொடுக்காதேங்கிறது வாழிட்டு தரேங்கிறார் சுவாமி. அப்படி இல்லையா? மனசா பூர்வமா சாத்திய பிரதிகிரகீதவானே. மனதனால முதல்ல ஆகான்ட்டு வாக்குனால பின்பு தகாஸ்துனாலாம். சீதை சொல்றாள், என் பிரபுக்கு கொடுக்க தெரியுமே தவிர்த்து வாங்க தெரியாதுங்கிறாள். தத்யாது ந பிரதிகிரகீயாது ந ப்ரூயாத் கிஞ்சித பிரியம் அபிஜீவித ஹேதோர்வா நமஹ சத்ய பராக்கிரம. தத்யாது கொடுப்பனாம், ந பிரதிகிரகீயாது வாங்க மாட்டானாம், ந ப்ரூயாத் கிஞ்சித பிரியம் அப்பிரியமான சொல்லையே சொல்ல மாட்டானா சுவாமி வாக்குனால. தெய்வத்தால் தான் அப்படி எல்லாம் முடியும். தெய்வத்தை உபாசிச்சுதான் அது மாதிரி எல்லாம் ஆகணும். அப்பிரியமான சொல்லி ஒரு ஜீவனுடைய மனசு தவிக்க முடியாது பண்ணிவிட்டா அது பெரிய பாப்பமா. நப்ரூயாத் கிஞ்சித பிரியம் அபிஜீவித ஹேதோர்வா. இருக்கு ஆபத்து வந்தா கூட சுவாமி அவன் கொடுப்பாளை தவிர்த்து வாங்க மாட்டாளாம். அப்பிரியமான சொல்ல மாட்டாளாம். அபிஜீவித ஹேதோர்வா நமஹ சத்ய பராக்கிரம. சரியாணி மகார்ஹாணி மகாயசா விசிருஜ்ய மனசா ராஜ்யம் ஜனன்யை மாம் சமாதிஷதி. பீதாம்பரத்தை அவுத்து மறைவியை கட்டிக்கிண்டு என்ன கூப்பிட்டு எங்க அம்மாட்ட ஒப்பிச்சான். நான் கூடத்தான் வருவேன்னு கதறினேன். என்ன அழிச்சுனா போகணும்னு கெஞ்சினேன். சுவாமி வாக்கு சொன்னாள். அந்த சமயத்துல லட்சுமணன் என்ற ஒரு பக்தன் என் ராமன் மறைவுருவி கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அக்ரஜஸ்ய அனுயாத்திரார்த்த கூட வருவதற்காக துருமச்சீரை அலங்கிருதாங்கிறாள். மறைவுருவி கட்டிக்கின்னா அந்த தங்கம் போன்ற சரீரம் உள்ள பிரபு அது என்னமோ தங்க பட்டாட கட்டினா போல இருந்தது. அவன் தான் முதல்ல பரப்பிட்டான் நாளா. லட்சுமணன் தான் முதல்ல கட்டிக்கின்னா மறைவுருவி, அப்புறம் தான் என் பிரபு கட்டின்டான் நாளா. அக்ரஜஸ்ய அனுயாத்திரார்த்த துருமச்சீரை அலங்கிருதா மகாபாக சௌமித்ரி மித்ரநந்தன ராகேவதூர் முதல்லையே கட்டினுட்டாளாம் மறையுருவி லட்சுமணன். அந்த மறையுருவி கட்டின உடனே ஒரு அலங்காரமா இருந்தது என் பிரபுக்கு லட்சுமணனுக்கு. நாளாம் இப்படி புறப்பட்டு வந்தோம். வந்த இடத்துல வந்துடுத்து இந்த ஆபத்துன்னு சொன்னாளாம் தேவி ஹனுமாரிடத்திலே. கேட்டாள் ஹனுமார். தேவி இந்த விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அப்ப தேவி என்ன பண்ணினான் வால்மீகி